சண்டே மார்னிங் காலையிலேயே மட்டன் சிக்கன்னு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. மட்டனை குக்கரில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துகிற போகிறேன். மட்டன் வேகிறதுக்குள்ளே மட்டன் பிரியாணிக்கு தேவையானது, நாட்டுக்கோழி பள்ளி விளையத்துக்கு தேவையானதுன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இந்த மட்டன் வெந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து சாதத்தோட பிணைஞ்சு மகத்துக்குட்டிக்கு ஊட்டி விட போகிறேன். மகத்துக்குட்டி இன்னைக்கு வீட்டுக்கு 3ஆவது நாள். அவன் வீட்டில் இருக்கும்போது எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, எங்கள் வீட்டில் நான், என் தங்கச்சி, என் தம்பி அந்த மாதிரி தான் வளர்ந்தோம். இப்போ சன்சி, சுகஸ்தி, குட்டி பையன் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்துருப்போம் இல்லைங்களா, அந்த ஃபீல் தான் எனக்கு வருது. என் தம்பியை இதே போல தான் நாங்கள் வளர்த்தனோம். அதே போல தான் இப்போ மகத்தை சன்சியும் சுகஸ்தியும் வளர்த்துறாங்க. வெயில் நல்லா அடிக்கிறங்காட்டி எல்லாரும் இந்த வீட்டில் கட்டியிருந்த பண்ணைக்குள்ளே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா அப்பா, சித்தி, சித்தி பொண்ணு வீடுன்னு எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்தது ரொம்பவே சந்தோஷம்தான். அது கூடயே பார்த்தீங்கன்னா மகத்தோட அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க பையனை கூட்டிட்டு போறதுக்காக. எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி கட்டியிருக்கிற அந்த மீன் தொட்டியில ஆட்டம் போட்டாங்க. அப்புறம் அதுல எல்லாம் இடம் பத்துல வாங்க கிணத்துக்கு போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு பின்னாடி கிணத்துல நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜாலியான குளியல் போட்டோம். மதியம் நான்வெஜ் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டங்காட்டி நைட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. சரி வெளியில பேக்கரிக்கு போலாமா அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாரும் பேக்கரிக்கு கிளம்பி வந்துட்டோம். 3 நாள் எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. மகத்து வீட்டில் இருந்தங்காட்டி அவ்வளோ ஜாலியா இருந்தது. 3ஆவது நாள் சாயந்தரம் மணியும் ஹரிதாவும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மலை மேல மாடு மேய்ஞ்சாலும் மாட்டுக்காரன் பேர தனங்க சொல்லும்.